ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கார் எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ. இது வந்து ஸ்க்ராப் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி நம்மள்ட்ட கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த வண்டி தான் எடுக்க வந்திருக்கோம். ஒரு சின்ன சந்து உள்ள தான் போயிட்டுருக்கோம். கார் என்ன கண்டிஷன் தெரில, நான் கிட்டே போயிட்டு காரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன். அந்த காரோட லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு. நிற்கிதான் அந்த கார் தான் இப்போ இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கார்பியோ கார்கிட்ட வந்தாச்சு. இந்த வரைக்கும் பாருங்கள் காரு. ஆனால் கார் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. எடுத்து ரொம்ப நாள் இருக்கும் போல இருக்குது. இப்போ நம்ம இந்த இன்ஜின் சைட் ரூம் உங்களுக்கு பேனட் திறந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக ஏதோ காட்டுக்குள்ளே நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இந்த மேலே இருக்கிறது எல்லாமே பிச்சுக்கிச்சு. இப்போ இந்த வண்டி தான் நம்ம ஸ்க்ராப்புக்கு எடுக்க வந்திருக்கோம். ஆனால் இது பாடி எதுவுமே தேராது போல இருக்குது. இன்ஜின் கண்டிஷனு வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா சிஆர்டி இன்ஜின் தான். பாருங்கள் இன்ஜின் என்ன கண்டிஷனில் இருக்குது. உள்ள கவர் எல்லாமே இருக்குது. இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் இன்ஜின் ரூமோட கண்டிஷனு. இப்போ நம்ம வந்து இன்டீரியர் பார்க்கலாம். இது டோரு திறக்க மாட்டேங்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டோர்லாம் திறந்து தான் இருக்குது. ஏதோ பால் அடைஞ்ச பங்களா மாரி இருக்குது காருக்குள்ளே. பாருங்க ஃபுல்லாக ஒட்டரெல்லாம் அடிச்சிருக்கு. இது கொஞ்சம் டஃப்பான ஒர்க் தான் இதை எடுத்துகிட்டு போகிறது. கைஸ், இப்போ நம்ம அந்த ஸ்கார்பியோ எடுக்க தான் வந்திருக்கோம். அதுக்காக அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓனர் அங்கே நிற்கிறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வண்டி என்ன கண்டிஷன், என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுல கொஞ்சம் பெரிய கஷ்டம்தான் அது. ஏன்னா அது 4 வீல்லையும் காற்று இல்லை. அதனால் அது 4 டயரையும் கழட்டிட்டு வேறு 4 டயர் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு போக முடியும். கட்டி இழுத்துட்டு போக முடியலன்னா ரெக்கவரி போட்டு தான் தூக்கிட்டு போகணும். அதனால் இப்போதைக்கு அந்த வண்டியை நம்ம டெலிவரி எடுக்க மாட்டோம். மேபி நாளைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் வந்துட்டோம். நாளைக்கு 4 டயரு, ஜாக்கி, அப்புறம் ப்ளஸ் அந்த வண்டியை டோ பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நாளைக்கு அந்த வண்டியை நம்ம ஸ்க்ராப்புக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், இதேமாரி உங்களுக்கு அடுத்தடுத்த கார் ஏதாவது ஸ்பேர்ஸ் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோ பாட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.